யுரேனஸ் என்று சொன்னால் யுரேனியம். ஆனால் பூதங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூதங்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே அதற்கு எலமெண்ட். எலமெண்ட் சொன்னால் தாது பொருட்கள். இந்த உலகத்திலே எத்தனை தாது பொருட்கள் இருக்குது? கிட்டத்தட்ட 114-15 தாது பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த 118 தாது பொருட்களும் இந்த பூமியை சுட்டெரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததா என்றால் இல்லை. அப்படியானால் இதுல ஒரே ஒரு தாது பொருள் தான், அதுதான் யுரேனியம். அந்த யுரேனியத்தில் தான் இன்றைக்கு அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் சமீபத்தில் ஈரான்ல அமெரிக்கா போய் அழிச்சது. பிரைஸ் அல்லாஹ். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு படிப்பறிவு இல்லாத பேதுருவை கொண்டு ஆண்டவர் விஞ்ஞானம் பேசி இருக்கிறார். ஆனால் விஞ்ஞானம் எதிர்ப்பு தெரிவித்த இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? மரித்து போன ஒரு மனிதனுடைய ஆத்மா அந்த வேதனை நிறைந்த அந்த பாதாளத்திற்கு அது எப்படி போச்சு?